இன்றைக்கி எங்கள் இடத்துல இன்ஸ்டன்ட் சிஎம் பண்ண போகிறேன். சிஎம்னா நம்ம தேங்காயெல்லாம் வறுத்து விற்று பாகு வச்சு முதல்ல சிஎம் போட்டிருக்கு, இது வேறு போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப உடனே பண்ணக்கூடியது, அதனால் இது ப்ரெட்டு வச்சு பண்ணுறேன். இதுக்கு வேணுங்கிற சாமான் வந்து மைதா மாவு வந்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்துனேன், எல்லாம் ஒரு அரை ஸ்பூன், ஜஸ்ட் கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, அப்புறம் அதை ரெண்டையும் சிட்டிகை உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். பஜ்ஜி மாப்பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஸ்லைஸு 4 ஸ்லைஸ் போட்டுனா ஒரு 4 பேருக்கு காணும். எங்கள் அதில் கொஞ்சோண்டு போடணும், 2 ஸ்லைஸு ப்ரெட்டு. வெறுமை டோஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், சும்மா இது மாதிரி மிக்சியில் போட்டு விப்பரில் ஒரு சுற்றுனா இது மாதிரி பொடிவாக பிடிஞ்சிரும். 1-2 அதோட ஓரத்து இது அதெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ப்ரெட் ஸ்லைஸு 2 மிக்சியில் போட்டு விப்பரில் ஒரே ஒரு அப்படின்னு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொரன்னு. அப்புறம் இதெல்லாம் வந்து வேணா போடலாம், வேண்டாட்டா வேண்டாம். கொஞ்சோண்டு ஒரே 1 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, ரோஸ்டட் சனா டால்னு சொல்லுவா இல்லையா, அந்த பொட்டுக்கடலை மாவு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தேங்காய். அப்புறம் சர்க்கரை வந்து வேணும்னா போடலாம், எங்காவது கொஞ்சம் சர்க்கரை வேணும், அதனால 2 ஸ்பூன் சர்க்கரை. அப்புறம் தேன், அப்புறம் பால், அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோதான் இதுக்கு வேணும். ப்ரெட்டு தூள், பொட்டுக்கடலை மாவு, தேங்காய் துருவல், சர்க்கரை, தேன், பால், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மைதா மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. வெறும் மைதா மாவு, மைதா மாவோட துளியோண்டு அரிசி மாவு, 6 ஸ்பூன் மைதா மாவு, டேபிள் ஸ்பூன் போட்டேன்னா ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் கிராம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா? ஆமாம், பிரெட் கிராம்ஸு, பொட்டுக்கடலை மாவு, தேங்காய், தேன், ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த பூர்ணத்தில் இதுக்கு பாகு பதம் வெல்லம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாதிரி இந்த சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரைன்னு ஒன்று கிடைக்கும், அதையும் போடலாம். பனங்கள் கண்டுனுக்கிறது அதையும் போடலாம், எது வேணால் போடலாம். அங்கெல்லாம் ப்ரௌன் சுகர்னு கிடைக்கும், ஹல்டா ப்ரௌன் சுகர்லாம். இதை மாதிரி பசங்க கொஞ்சம் லேசாக பால் நிறைய விட்றாதீங்க, கொஞ்சோண்டு தெளித்து இந்த பதத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் உருண்டையாக சின்ன சின்னதாக செய்யறதுக்குள்ளுக்குள்ளே பூர்ணம் வைப்போம் இல்லையா, தேங்காய் பூர்ணம் பண்ணி. அந்த பூர்ணத்துக்கு வேறு இதுதான். இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிடிக்க வருது இல்லையா? ஆமாம், இது மாதிரி பண்ணி வச்சுக்கோ, சின்ன சின்னதாக. ரைட். நான் எங்களுக்கு கொஞ்சோண்டு போகிறோங்கிறதுனால கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னொரு நான் 2 ஸ்லைஸ் பதிலாக நீங்கள் ஒரு 5-6 ஸ்லைஸ் கூட ப்ரெட்டை போட்டுக்கலாம். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டமே இல்லாத ஒரு காரியம், வெரி ஈஸியாக பண்ணலாம். அதனால் இன்ஸ்டன்ட்டு சிஎம்னு பேர் வச்சுருக்கேன். நான் பேர் என்னவா இருந்தானே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் சரி, அவ்வளோதான். எண்ணெய் காய வச்சுக்கோங்க பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் இன்னும் காயலையா? காஞ்சிட்டு முன்னாடியே வச்சேன், அதனால தான். ஸோ இதே போல் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பேஸ். இன்னொரு தடவை சொன்னாலாம் வேண்டாம், உங்களுக்கே தெரியும், அதனால் ஒரு தடவை சொல்லிட்டேன். ஒரு தடவை சொன்னால் இன்னொரு தடவை சொன்னால் போலீங்க. அதுக்கு வேறு யாரோ கமெண்ட் கொடுத்தேன், 5 in 1னா 5 தடவை சொன்னேங்களான்னு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவ்வளோ தடவை சொல்லியிருக்க முடியுன்னு. சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக எதாவது பேசணுமே, அதுக்காக சொல்லியிருப்பேன் நான். இப்போ இந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை போட்டு முக்குங்க.
அதை எல்லாத்தையும் கோட் பண்ணி கோட்டிங்கோட உள்ளே விடுங்க. அத்தனையும் ஒன்றுலேயே போட்டுருவியா? போட முடியாது, எல்லாம் ஒட்டிக்கொண்ட. அதான் இப்போ நீ இருக்கிறதே இன்னொன்று நல்லா அடுத்து இழா போட்டு. அவ்வளோதான், அடுத்த இடத்துல போட்டு. இது நல்லா பொரிக்குது. இன்ஸ்டன்ட் சிஎம். சிஎம் பண்ணோன்னா தேங்காய் துருவி வெள்ளை பாகு வச்சு அதை வதக்கி அதில் போட்டு எல்லாம் பண்ணோம். அது ஒட்டிக்க தான் போகுது. இதுக்கு நான் போட்டதை இப்போ போட்டுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஒரிஜினலாக செய்ய பண்ணோன்னா உளுந்து ஊற வச்சு உளுந்து அரைச்சி தேங்காய் பொண்ணம் பண்ணி எவ்வளோ வேலை. இது ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஒரு மண் வேணால் மண் எடுத்துக்கலாம், இல்லை அரை பாதத்தில் வேணும் உங்களுக்கு அடிக்க முடியாதுன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். ஓ, அதுவும் பதம் இருக்கா? அரை பதம். ஆமாம், நல்லா வடை மாதிரி வேணால் ஒரு ஒன்றும் இருக்கணும். இதுவே வந்து உங்களுக்கு இது சூடு இருக்கு இல்லையா, இதை எடுத்தாலே இந்த சூடுலேயே கொஞ்சம் கலர் மாறிடும். அவ்வளோதான், அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் சிஎம் ரெடி பண்ணி பாருங்க. இதில் எண்ணெயும் குடிக்காது பாருங்க, ட்ரையாக இருப்பதுல. இன்ஸ்டன்ட் சிஎம் பண்ணி பாருங்க. சிஎம் பண்ணி பாருங்க. ரொம்ப சுலபம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.